வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 12th படிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு இளநிலை செயலக உதவியாளர் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36,493 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அந்த அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30/4/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிராலேருந்து டேரெக்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் 30/4/2025 வரைக்கும் அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டோட்டலாக அதுக்கு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வேக்கன்சி வந்து 33 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு வேக்கன்சி வந்து எந்தெந்த ஜோனில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஜோனில் வந்து இருக்குது. எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லி, மும்பை, சென்னை, கொல்கட்டா, ஹைதராபாத் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சென்னையில் தான் வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜாபுக்கு வந்து என்னென்ன எஜுகேஷனோட குவாலிஃபிகேஷன் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். JSA அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அண்ட் அசிஸ்டன்ட் ஜென்ரலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 வேக்கன்சி வந்து இருக்குது. இதில் வந்து URக்கு 7 வேக்கன்சியும், SCக்கு ஒரு வேக்கன்சியும், அண்ட் STக்கு ஒரு வேக்கன்சியும், அண்ட் OBCக்கு 4 வேக்கன்சி, அண்ட் UWSக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வேக்கன்சி இருக்குது. URக்கு 4 வேக்கன்சியும், அண்ட் OBCக்கு NLCயில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேக்கன்சியும் வந்து இருக்குது. அண்ட் ஜூனியர் செக்ரட்டரி அண்ட் அசிஸ்டன்ட் அதாவது ஸ்டோர் பர்ச்சேஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வேக்கன்சிஸ் இருக்குது. URக்கு 5 வேக்கன்சியும், அண்ட் OBC NLCக்கு 2 வேக்கன்சியும் வந்து இருக்குது. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பொசிஷன்ஸுக்கும் 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 12th அதாவது 10th 12th நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது டைப்பிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் 19,900 ரூபாயிலிருந்து 63,200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும். அண்டு அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து எவ்வளோ வந்து கைக்கு வந்து சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,493 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் எதுக்காக இந்த 36,000 வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் ரெண்ட் அலவுன்ஸ், HRA இந்த மாதிரி எல்லாம் நிறைய விதமான அலவுன்சஸ் எல்லாம் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து இருக்குது. அண்ட் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா UR கேட்டகிரிக்கு 5 வேக்கன்சியும், அண்ட் OBC கேட்டகிரிக்கு 2 வேக்கன்சி இருக்குது. இந்த ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வெறும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,500 ரூபாயிலேருந்து 81,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்திங்கன்னா 49,623 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து கைக்கு வந்து சேர்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 26 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷனில் இருக்கிற மாதிரியும், அண்ட் PWD கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 போஸ்ட் வந்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபிக்காக PWD கேட்டகிரிக்கு வந்து ரிசர்வேஷனில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த 93 வேக்கன்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடு கிடையாது அப்படின்றதையும் இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு இதில் சில பேர் வந்து கேட்பாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவும் கிடையாதா அப்படின்றது கேட்டிருப்பாங்க. அண்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பாக இருக்குது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்டு ஓபிசி அதாவது பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்குது. அண்டு இந்த மினிமம் எஜுகேஷனோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 12th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். என்ன ப்ராக்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங் ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க. அந்த டைப்பிங்க்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறது 100% உங்களுக்கான டைப்பிங் ரைட்டிங் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து என்னென்ன பேட்டர்னில் வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றது இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டைப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷோ அல்லது ஹிந்தியோ வந்து உங்களுக்கு டைப்பிங் பண்ண தெரிஞ்சிருந்தாவே போதும். வேர்டு பர் மினிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வேர்டு பர் மினிட்டுக்கு, அதாவது ஒரு மினிட்டுக்கு வந்து 35 வேர்டு இங்கிலீஷும் அல்லது ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர்டு பர் மினிட் வந்து 30 வேர்டு வந்து உங்களுக்கு டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணுன்றது அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். பட் இதற்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்டு கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா 2 லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கொஷின் பேப்பர் வந்து கொடுப்பாங்க. அண்டு இந்த ஜாபுக்கு வந்து சிலபஸ் எல்லாம் எதுலேருந்து வந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th அண்ட் 12th தான் உங்களுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும். அண்டு 2 hours 30 minutes வரைக்கும் உங்களுக்கான இந்த டைம் வந்து இருக்கும். இந்த எக்ஸாம் வந்து எப்படி வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு பிரிச்சிருக்காங்க. பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டு 100 மார்க்கும், அண்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்டு பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஷினும் அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் 50 கொஷின் வந்து இருக்கும். இந்த 50 கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் இருக்கும். சரிங்களா, 150 மார்க்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் எவ்ரி ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் ஒவ்வொரு மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சர் வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் உங்களுக்கான ஸ்பெசிலிட்டி வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறபோது உங்களுக்கான என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற சில டவுட் எல்லாருக்குமே வந்து இருக்கும். இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் சர்டிஃபிகேட்டோ அல்லது உங்களுடைய டிசி, உங்களுடைய மார்க் ஷீட், உங்களுடைய ஆதார், உங்களுடைய ஃபேன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரெகுலராக உங்கள்கிட்ட இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டு தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா, அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்ளை டு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெட் கலரில் வந்து போயிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண போதும் அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து போயிடுவீங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா, இந்த ஃபார்மேட் வந்து மேலே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ண போதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து இந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர் அப்ளை நவ் ஸ்டெனோகிராஃபி அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால், நியூ யூஸராக இருந்தால் நீங்கள் வந்து மிஸ்ஸஸா இல்லை மிஸ்டரா அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய நேம், உங்களுடைய கன்ஃபார்ம் நேம், அதாவது 10th சர்டிஃபிகேட் என்ன நேம் இருக்குது அதை தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய கன்ஃபார்ம் மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செக்யூரிட்டி கோடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து
உள்ளே போகலாம் அப்படின்றதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான செக்யூரிட்டி கோடு இருக்குது. எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கான கேப்சர் எல்லாமே வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லை நான் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டேன், நான் லாகின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் சைன்இன் அப்படின்றது நீங்கள் கொடுத்தாவே போதும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்சர் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சைன்இன் கொடுத்தாவே போதும். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரி ஆயிரும். சரிங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து இது பண்ணி ஆகணும், அப்லோட் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைன்ற பிடிஎஃப் வந்து அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது 12th படிச்சவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.